அன்பான 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இன்று நாம் 6வது இயலில் இருக்கக்கூடிய நமக்கு பழைய புத்தகத்தில் 6வது இயல், புதிய புத்தகத்தில் 5வது இயல், அந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த உரைநடை பகுதியை பார்க்கிறோம். இந்த கட்டுரை மிக அற்புதமான கட்டுரை. ஆனந்தரங்கர் என்பவர் நம்முடைய இந்த புதுவை மண்ணிலே வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புதமான அறிஞர் என்று சொல்லலாம். ஒரு மொழிபெயர்ப்பாளர். இந்த டூப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னராக இருந்த பிரெஞ்சு காலத்தில் 18ஆம் நூற்றாண்டுகளிலே பிறந்தவர். அந்த கவர்னராக இருந்த அந்த டூப்ளெக்ஸ் அவரிடத்தில் சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இந்த துய்பாஷி என்று சொல்லுவார்கள். நீங்கள் மதராசப்பட்டினம் என்று சொன்ன கூட ஒரு படம், ஆர்யா, எமி ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகர் நடித்திருப்பார்கள். அந்த படத்தில் ஒரு நடிகர் நடிப்பார். அந்த பெண்ணுக்கு துணையாகவே வருவார் பாருங்கள். அவருடைய பேர் விஎம்சி அனிஃபா என்று நினைக்கிறேன். அந்த இறந்து விட்டார் அவர் அந்த கேரக்டராக இருப்பாருங்க, துய்பாஷி, அந்த மொழிபெயர்ப்பாளர். அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த இதை ஆர்யாவுக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட வேலையை இங்கே பார்த்தவர் நம்முடைய ஆனந்தரங்க பிள்ளை. அவர் ஒவ்வொரு நாளும் நாட்குறிப்பு, அதாவது டைரியில் நான் எழுதுவார். ஒவ்வொரு நாளும் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாள், என்ன கிழமை அப்படின்னு அந்த டேட்டு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு நாளும் எழுதியிருக்கார். அப்படி ஒவ்வொரு நாளும் எழுதுறது 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ அல்லது 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர் அந்த டைரி எழுதுகிற பழக்கத்தை அவர் இறக்கின்ற முன்னாள் வரைக்கும் அவர் எழுதியிருக்கார். 1736 தொடங்கி 1761 அந்த நாள் வரைக்கும், அந்த 25 ஆண்டுகள் அவர் மறைகின்ற வரையில் அந்த இது எழுதியிருக்காரு. மிக ஆளுமை திறன் உடையவர். இங்கே நம்ம அதை பார்க்கறதுக்கு அவரை செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம இந்த செய்தியை பார்க்கலாம். நுழையும் முன், பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்ததில் முதன்மையானவர். ஒரு மொழியில் பல்வேறு மொழிகள் தெரிந்திருக்கிறது அவர் அந்த புலமை திறமை. அதுபோல் ஆளுமை திறனும் இருந்திருக்கிறது. அவர் எழுதிய அந்த நாட்குறிப்பு மூலமாகத்தான் நம்முடைய புதுச்சேரி வரலாற்றை ஓரளவுக்கு நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அவருடைய நாட்குறிப்பு இல்லை என்று சொன்னால் இந்த நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியாது. அவர் எழுதிய அந்த நாட்குறிப்பு இன்றும் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திலே, அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியில் இன்னும் அவருடைய இதெல்லாம் குறிப்புகள் அங்கே இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த நம்முடைய முதல்ல அந்த புதுச்சேரி டச்சுக்காரர் அவங்க எல்லாம் நிறைய பேர் வந்தான். முழுமையான அது வரலாறே சோழர் ஆட்சி காலத்தில் இருந்து சொன்னால், அதுக்கு பிறகு அது முழுமையான வரலாறு சரியாக தெரியல. ஆனால் இவருடைய அந்த நாட்குறிப்பின் மூலமாக ஓரளவு நம்முடைய புதுச்சேரியுடைய வரலாறு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இவருடைய அந்த டைரி அமைந்திருக்கிறது. நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் பெட்டகம். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவருடைய வாழ்வோடு ஒன்றி இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவருடைய அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடு. அதாவது நம்ம டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா தெரியும். நான் கூட சின்ன வயசில் எங்கள் ஆசிரியர்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில காலம் எழுதியிருந்தேன். அப்படி எழுதிருக்கின்ற பொழுது மாணவ பருவத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த செய்தியை எடுத்து படிக்கும்போது எனக்கு நகைச்சுவையாக இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம இருந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நான் பதிவிட்டுருக்கிறேன். அது இன்றைக்கி அந்த டைரி இல்லை. ஆனால் இதே போல் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த டைரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நகைச்சுவையாக இருக்கும். நம்ம இப்படியெல்லாம் சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அழுதுருப்போம், சண்டை போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி பக்குவம் அடைந்த பிறகு இதுக்கெல்லாமா சண்டை போட்டோம், இதுக்கெல்லாமா எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதாக கூட இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இதனை ஆங்கிலத்தில் டைரி என்ற இந்த டைரி என்ற சொல்லு லேட்டின் வேர்டு, புரியுதுங்களா? கிரேக்க இந்த டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமாக டைஸ் என்று சொல்லக்கூடிய, அதை நோட் பண்ணிக்கோ, டைஸ் என்ற சொல்லிருந்து லத்தீன் சொல்லது அது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுபோல் நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிடிஸ் என்று சொல்லக்கூடிய அழைக்கப்படும் கிரேக்க குறிப்பேடு. இந்த சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தருகிறது. முகலாய மன்னர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபர் காலம் முதலே இந்த நாட்குறிப்பு எழுதுகிற வழக்கம் இருந்திருக்குது. ஆனால் கடைசியாக ஆண்ட முகலாய மன்னரான அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் அந்த டைரி எழுதுகிற அந்த பழக்கத்தை தடை செய்யப்பட்டிருக்குது. 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய அந்த மாலுமியான வாஸ்கோடகாமா அவர் நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கத்தை கொண்டவர். எங்கள் கொல்லம் அந்த கடற்கரையில், கொல்லம் இந்த கொச்சின் கடற்கரையில் அவர் யாருன அந்த செய்தியெல்லாம் இருக்குது. அவருடைய நாட்குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனந்தரங்கர் நம்ம இவரை பற்றி பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய உரைபெயர்ப்பாளராகவும் டூப்ளே என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு, அதான் டூப்ளெக்ஸ் அப்படி சொன்னேன். இந்த டூப்ளெக்ஸ் உடைய சிலை இன்றைக்கி இருக்குது. நம்ம பீச்சில் போனீங்கன்னா அந்த பீச் ஓரம் கடைசியாக போகிறீங்கன்னா அங்கே ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் ஓரமாக ஒரு சிலை நிற்க வச்சுருப்பாங்க பாருங்கள். நிற்கும், ஒரு கோட் ஷூட் போட்டு தலையெல்லாம் விரித்து போட்டுருக்காரு ஒருத்தர் உட்காந்து நிற்பார். அந்த ஆர்பர் பக்கத்தில் இன்னாண்ட பக்கம் ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அந்த சைட்லேருந்து வரும்போது நமக்கு தெரியும், அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ரோடை வரும்போது இருக்கும். அந்த டூப்ளெக்ஸ் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இவர் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். இவர் தான் அந்த ஆனந்தரங்கர் அவர் வரையப்பட்ட படம் இது. அப்படி பணியாற்றி இவருடைய நாட்குறிப்புகள் 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மக்களுடைய அந்த இவர் எல்லா விதத்தையும் அவங்க சொல்லியிருக்கார். அதாவது எது வேணும் எது வேணாம், ஒவ்வொரு நாளும் என்ன நடந்ததோ அதை அதிகமாக எதை எழுதியிருக்காருன்னா எப்படி வாணிகம் நடந்தது, என்னென்ன செஞ்சாங்க, அந்த வணிக செய்தி எல்லாத்தையும் நிறைய எழுதியிருக்கார். பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியினுடைய தலைமை பொறுப்பினாயிட்டார். இன்றைக்கி இன்னும் பாருங்கள், தெரு பேர்லாம் இந்த ரோமன் லைப்ரரிக்கு அப்படி பக்கத்து சந்துக்கு அடுத்த சந்து பார்த்திங்கன்னா தெரு பேர் பார்த்திங்கன்னா பிரான்சுவா மர்த்தேன் வீதி அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவர் ஆளுநராக இருந்தார். இன்றைக்கி நிறைய ஃப்ரெஞ்சு பேரில் இருக்குதுன்னா அந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய ஆளுநர்களாக இருந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கும். அந்த எபேர் அவர்களுடைய தரகராக ஒருத்தர் பணியாற்றிருக்கிறார். அவர் யாருன்னா நைனியப்பர் என்று சொல்லக்கூடியவர். அன்றைக்கி கூட நம்ம புஸ்ஸி வீதியிலேருந்து அந்த பக்கம் முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் போனீங்கன்னா நைனியப்ப பிள்ளை வீதி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. அப்போ அந்த நைனியப்பர் அவருடைய தரகராக இருந்திருக்காரு. நைனியப்பருடைய மைத்துனர் யார் சொன்னால் அவருடைய மச்சான் திருவேங்கடம், தங்கையுடைய கணவர், அவருடைய பிள்ளை தான் தங்க பிள்ளை, அதாவது தங்கையினுடைய மகன். இவர் நம்ம தரகராக இருக்க நயனியப்பரிடம் வரார். எங்கே சென்னையிலேருந்து அவர் வரார். அவருடைய பிள்ளை தான் அவர், திருவேங்கடத்தினுடைய பிள்ளை. 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார். அவர் தம்முடைய 17 வயசில் தந்தையை இழந்தார். பிரெஞ்சு மேலதிகாரி அலானுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் அவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்போ அவங்க மாமா மூலமாக அவர் வந்தார். அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பிரெஞ்சு மேலதிகாரிகிட்ட சொல்லிவிட்டார் அவர் திருவேங்கடம். அவர் சொல்லிவிட்டோடனே அலனுவார் என்று சொல்லக்கூடிய அவரால் பரங்கிப்பேட்டில், அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை ஒரு சின்ன கிராமமாக இருக்குதுன்னு சொன்னால் அன்னைக்கு அது ஒரு பெரிய ட்ரேடிங் சென்டராக இருந்தது. இன்றைக்கி அரிக்கன்மேடு சொல்லக்கூடிய அந்த பகுதி ட்ரேடிங் சென்டராக இருந்தது. ஆற்றுப்படுகையாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் மிகப்பெரிய வணிகத்தலங்களாக இருந்தக்கூடிய காட்சியை நம்ம அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் அழிஞ்சு சிதிலம். ஆனால் அன்றைக்கி அந்த பெயர்கள் எல்லாம் வரலாற்றில் இடம்பெற்ற பெயர்களாக இருக்குது. பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயந்துவைக்கும் கிடங்குக்கும் அவரை தலைவராக நியமித்தாங்க. உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க அந்த ஆனந்தரங்கர் என்ன செஞ்சார், பிற்காலத்தில் பிரெஞ்சு ஆளுநருடைய அந்த டூப்ளேன்னு சொல்லக்கூடிய காலத்தில் தலைமை துவிபாஷியாக பணியாற்றினார். மொழிபெயர்ப்பார், துவிபாஷி என்று சொன்னால் மொழிபெயர்ப்பாளர். அதாவது இந்தியாவிலேயே 25 ஆண்டுகள் அந்த டைரி எழுதி சிறந்த மொழிபெயர்ப்பாளர் இருந்தவர் யாருன்னு சொன்னால் இவர் தான். இந்தியாவுடைய சிறந்த துவிபாஷின்னு சொன்னால் இவரை தான் சொல்லுவான்.
உலகத்தில் வேற ஒருத்தர் இருக்கார், அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் சிறந்தவர் இவர் தான். ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் நான் சொன்னாலே முதல்ல ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளும் ஆண்டு, திங்கள், அதை திங்கள்னா மாதம், நாள், கிழமை, அந்த நாளுடைய நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டே செய்திகளை எழுதினார். ஆனந்தரங்கர் எழுதிய இந்த நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாகனா 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள். அதில் பாருங்கள், இதில் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் சாமுவேல் பெப்பிஸ். ஆங்கிலேயர் கடற்படையிலே பணியாற்ற அவர் 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை 1660 1669 9 வருஷம் கிட்டத்தட்ட பதிவு செய்துள்ளார். இவரை போலவே ஆனந்தரங்கரும் 6/9/1736 முதல்ல சொன்னேன் 36லேருந்து 61 வரைன்னு 25 ஆண்டுகள் அவர் அதை எழுதியிருக்காரு. இந்த நாட்குறிப்பு இந்தியாவுடைய முதன்மையான நாட்குறிப்பு. அதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுறார். எழுதிங்க, நோட் பண்ணிங்க, இதை கேட்பான், இந்தியாவுடைய பெப்பிஸ் என்று. அதனால் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அந்த காலகட்டத்தினுடைய புதுவையிலும் தமிழகத்திலும் நிகழ்ந்த அந்த அரசியல் குறித்த செய்திகளை பதிவிட்டிருக்குது தென்னிந்தியாவில். அதாவது 10/9/1736 நாள் குறிப்பு ஒன்று சொல்லுது. அந்த பிரெஞ்சு ஆளுநராக அந்த காலத்தில் இருந்தவர் டூமாஸ் என்பவர், அவர் ஒரு நாணய அச்சடிப்பு உரிமையை பெறார். அப்படி பெற்ற உடனே அந்த உரிமை பெறுவதற்கு ஆளுநர் என்ன செஞ்சார், எவ்வளோ பணம் செலவு பண்ணார் அப்படின்ற அந்த செய்தி சொல்கிறாங்க. அதுபோல் அந்த பிரெஞ்சு கப்பல் அது தளபதி லெபுர்தனே என்று சொல்லக்கூடிய, அன்றைக்கி லெபுர்தனே ஸ்ட்ரீட்னு இருக்குது நம்ம பாண்டிச்சேரியில். அந்த தளபதி லெபுர்தனே அவர் ஆங்கிலேயனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 அவர் கைப்பற்றார். இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியெல்லாம் அவர் கைப்பற்றியதும் அதில் சினமுற்ற அந்த ஆற்காடு நவாப்பு, இந்த ஆற்காடு நவாப்பு அப்படின்றவர் வட ஆற்காடு, இந்த வேலூர் போகிறோம் இல்லையா, ஆற்காடு மாவட்டம், அந்த ஆற்காடு பகுதியெல்லாம் ஆண்டவர் நவாப்பு. இந்த வேலூர் பகுதியெல்லாம் பாருங்கள், எல்லாம் முஸ்லீம்கள்லாம் இருப்பாங்க, அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த என்னது பிரியாணிக்கு ஃபேமஸ் ஆச்சே வெள்ளூர், அதுக்கு பக்கத்தில் ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆம்பூர். இப்போ இந்த பகுதிகளெலாம் முஸ்லீம்கள் இன்றைக்கி நிறைய பேர் வாழறாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி அந்த நவாப், ஆற்காடு நவாப் அந்த பகுதியில் வாழ்ந்தார். அவருடைய அன்வர்திகான் மூத்த மகன், இந்த ஆற்காடு நவாப்பாக இருந்த அன்வர்திகான், அவருடைய மூத்த மகன் மகபூஸ் கான் அந்த பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல் அவர் நேரில் அப்படியே பார்த்த மாதிரி அந்த நாட்குறிப்பில் அவர் அதை சொல்லியிருக்காரு. பிறகு அந்த தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேய படைகள் நிறைய வந்தன. அப்போ அந்த பிரெஞ்சு அரசு அவர்களோடு சண்டை போட்ட அந்த காட்சி படையெடுப்பு, அந்த புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவனுடைய படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் கொண்டு மிக அழகாக நாட்குறிப்பில் விளக்கி கூறு. இன்னும் நிறைய இந்த செய்தியெல்லாம் நிறையா சொல்லலாம், எவ்வளோ இருக்குது. இதில் தேவனாம்பட்டினத்தில் படைகளை கொண்டு வந்து இறக்கணும் ஆங்கிலேயர்கள். இப்போ அது வரைக்கும் நம்ம விஸ்தரிப்பாக இருந்தது. அப்போ தேவனாம்பட்டினன்றது கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட்டு, அந்த துறைமுகம் பகுதி, அங்கே ஆங்கிலேய இங்கிலாந்து படைகள், ஏன்னா நம்ம புதுச்சேரி மட்டும் பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்தது. அப்போ அந்த பகுதி வரைக்கும் இருந்தது நம்மளுக்கு. அப்போ அவன் படைகள் நிறைய வந்தன. கடைசியில் அவர் அந்த படைகள்லாம் உள்ளே வர அளவுக்கு சொல்லும்பொழுது கூட கடைசியில் அதை முடிக்காமல் போய் இறந்துட்டார் அவர். முன்னாள் வரும் நம்ம புதுச்சேரியை அந்த படைகள் பிரெஞ்சு அந்த வெள்ளைக்காரருடைய படைகள், ஆங்கிலேய படைகள் முற்றுகையிட்டன, சாரம் வரைக்கும் வந்துடுது, அதுபோல் குண்டு சாலையில் வந்துடுது, இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கடைசியில் அது பீரங்கி குண்டுகள் நம்முடைய மண்ணிலே விழுந்தன சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் முடிவு பெறல அவருடைய இது, அவர் இறந்துட்டார். அதனால் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள். ஏன்னா அந்த ஆம்பூர், அந்த சேத்பட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் நம்ம போய் வரக்கூடிய போக்குவரத்துக்கு வாணிகம் செய்வதற்கு புதுச்சேரிக்கும் அந்த சேத்துப்பட்டுக்கும் வாணிகம் செய்தார்கள். அந்த நவாப்புக்கிட்டமே வாணிகம் செய்தார்கள். அதுபோல் இந்த புதுச்சேரி என்பது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால், ஒரு காலத்தில் இன்றைக்கி நீங்கள் அதிதி ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதிதி ஹோட்டல் தெரியுமா,
இந்த இதுக்கு போகிறோம், முத்தியால்பேட்டிலேருந்து வந்து ஏறும்பொழுது அங்கே ஒரு பாலம் இருக்கும் பாருங்கள். அந்த பாலத்தாண்ட ஒரு கேட் இருக்கும், பெரிய கேட்டு. அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த ஒயிட் டவுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி. இந்த ஒயிட் டவுன் என்பது அண்ணா சாலை இருக்குது பாருங்கள். இந்த அண்ணா புல்வார் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில், ஃப்ரெஞ்சில் புல்வார்னுமா. அண்ணா கை தூக்கி நிற்கிறார் இல்லையா அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில், அங்கேருந்து புஷி வீதி, புஷி வீதியிலேருந்து கடற்கரை சாலை, அப்படியே இங்கேருந்து வந்தீங்கன்னா ராஜா தேட்ரு, அண்ணா ஆனந்தா எண்ணு, அதிதி ஹோட்டலு, அப்படியே பீச்சு. இந்த இந்த சுற்று வட்டார பகுதி மட்டும் ஒயிட் டவுன் அப்படி சொல்லுவாங்க. இந்த வெள்ளைக்காரருடைய நகரம், வெள்ளை நகரம் அப்படி சொல்லுவாங்க. வெள்ளைக்காரில் இருக்கக்கூடிய பகுதி. அதுக்கு பக்கத்தில் அண்ணாண்ட பக்கத்தில் இருக்கிறதுலாம் வாண்டரப்பேட்டை, அது வண்ணார்கள் துவைக்கக்கூடிய துணி துவைக்கக்கூடிய அது வந்து வாண்டரப்பேட்டை ஆகிப்போச்சு. இந்த பகுதிகள் இப்போ அது கோட்டையாக இருக்கும். இதெல்லாம் வந்து கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வாழக்கூடிய பகுதி. இப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செண்பகம் ஹோட்டல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து வண்டிகளை எடுத்துகிட்டு வந்து மாட்டு வண்டிகள்லாம் வரும். மாட்டு வண்டி தான் பொருள்லாம் வரும். எல்லாம் வந்து அங்கே மாடுகளுக்கு நீர் காட்டக்கூடிய இடமா, பெரிய பெரிய தொட்டி இருக்கும், அது தண்ணி இருக்கும், அதில் நீர் காட்டுவான். அதுக்கப்புறம் அவன் உள்ளே அனுப்புனானா உள்ளே போகலாம் வண்டிகள், அது கேட்டை திறந்து விடணும். இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அதிதி ஹோட்டலுக்கு இன்னாண்ட பக்கத்தில் முத்தியால்பேட்டிலேருந்து போகும்பொழுது அந்த சிக்னல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பித்தளை பிளேட்டில் பெருசாக போட்டிருப்பான், ஃபோர்ட் டி பாண்டிச்சேரி அப்படின்னு. அப்படின்னா ஃபோர்ட் டி பாண்டிச்சேரினா இந்த இடத்துல வந்து இந்த கோட்டை இருந்தது அப்படின்றத இந்த மாடலெல்லாம் போட்டிருப்பான், சிம்பிள்லாம் போட்டிருப்பான். இந்த இதில் இருக்குதா பாருங்கள், இதில் எதுலையும் காட்டலன்னு நினைக்கிறேன், நம்ம புத்தகத்தில் எதுவும் காட்டலன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த அது இருந்தது அந்த காலத்தில். இப்படி அந்த வணிகத்தலமாக இருந்த அந்த புதுச்சேரி, இந்த சேத்துப்பட்டு வரைக்கும், ஆம்பூர் வரைக்கும் அது இருந்தது. அதுபோல் புதுச்சேரி முற்றுகையிட்ட செய்திகள், எல்லா அரசியல் செய்திகளும் அதில் எழுதியிருக்காரு அவர். 1758ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகை லல்லி என்பார் தொடங்கியுள்ளார். இந்த ஆளுநராக லல்லி என்பவர் இருந்திருக்காரு. அந்த டைமில் அவர் கோட்டையை எங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டை ஒரு பக்கம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோட்டை இடித்தும் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் தலைமாட்டமாக்கி மதிலையெல்லாம் இடித்து அகழியை தூர்த்தும் கூட அந்த பிரெஞ்சு ஆளுநரான அந்த கோட்டையை அந்த லல்லியால் கைப்பற்ற முடியவில்லை அப்படின்ற செய்தியும் அதில் பதிவிட்டிருக்காரு. அந்த கோட்டையின் கவர்னர் மேஸ்டர் பிகட் மகத்தான அவர் வெற்றி பெற்றிருக்கார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாது என்று கூட எதையும் கவனிக்காமல் எல்லாத்தையும் ஒன்று தவறாமல் நம்ம யமலோகத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் எப்படி எழுதினானோ அதுபோல் அவர் எழுதிய பதிவை போல் நல்ல பாஷையில் அவர் அன்றாட விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் என்று வாவேசு ஐயர் அவர்கள் சொல்லுகிறார். நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய சிந்தனைகளை பற்றி பார்ப்போம், செய்திகளை பற்றி பார்ப்போம். இவருடைய அந்த நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக. அதாவது பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வணிகம், மக்களுடைய நம்பிக்கைகள், மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க, அவர் இந்த டூப்ளெக்ஸும் அவருடைய மனைவியும் திருமணத்துக்கு வந்த செய்தி, அது திருமணத்துக்கு வந்த பிறகு ஒரு செட்டியார் வீட்டு திருமணத்துக்கு வராங்க. அப்படி திருமணத்துக்கு வந்த பிறகு அவங்கள வந்து அந்த துரையம்மாவையும் துரையம்மா தான் அவங்க 2 பேரையும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் உட்கார வைத்து அவர்களுக்கு வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்ததுக்காக அவங்க வந்து மொய் எழுத மாட்டாங்க. அவங்க அந்த திருமணத்துக்கு வந்ததுக்காக மெச்சி அவங்களுக்கு பணத்தை ஒரு வராங்க, இப்போ பொண்ணை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க, பொண்ணு நகையை பரிசாக கொடுப்பாங்க. அப்படி அந்த காட்சிகளை எல்லாம் அவர் வரிசைப்படுத்தி அதில் காட்டிருக்காரு. 11/6/1739 நாள் புதுச்சேரியில் ஆளுநர் தூய்மா பிறப்பித்த ஆணை ஒன்று சொல்கிறார். அது புதுச்சேரி பட்டணம்னு சொன்னோம் இல்லையா, அந்த புல்வார்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஒயிட் டவுனு, அதில் பட்டணத்துக்குள்ளே இந்த சம்பா கோயில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்படி உள்ளே வந்தீங்கன்னா நேராக மிஷின் வீதியில் சம்பா கோயில்னு ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்கும் பாருங்கள். அந்த சம்பா கோயில் சர்ச்சு, பெரிய சர்ச் இருக்கும். அது பக்கத்தில் அண்ணாண்ட பார்த்தா சின்ன வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடும். இப்போ நம்மால் காலை கடனை கழிக்கிறதுக்கு அங்கே தான் வருவான் அந்த காலத்தில். அப்படி காலை கடனை அவன் கழிப்பவர்கிட்ட நீ கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ரோட்டில் போனால் அந்த இடத்துலலாம் போனோன்னா 6 பணம் ஃபைனு, தண்டம்னா ஃபைன் போடணும்னு சொல்லிட்டார். அப்படி 6 பணம் கலெக்ட் பண்ணணும். அது எவன் போகிறான்னு சொல்லி காட்டி கொடுக்குறான்னா அவனுக்கு ஒரு 2 பணம்,
மீதி 4 பணம் வந்து அந்த சாவடிக்கு போயிடும். அது அந்த ஆளுநருக்கு போகும். புரியுதுங்களா? அரசுக்கு போயிடும். அப்படி போகிறான் எவனாவது காலக்கடனை அங்கே கழிக்க போனான்னா அவனை பிடிச்சி கொடுக்குறது. அப்படி பிடித்து கொடுப்பவருக்கும் மீதி 4 பணம் சாவடிக்கும் உரியது என்று சொல்கிறார். இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பிலே குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி கூட எழுதுகிறார். ஒருத்தவன் ஆய் போனதை கூட எழுதுகிறார். ஆய் போனதுக்கு தண்டம் ஃபைன் கட்டிக்கிறான். நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு. அன்றைக்கெலாம் குற்றங்கள் செய்தால் தண்டனைகள் கடுமையானதாக இருந்தது. ஒருத்தவன் திருட ஆரம்பிச்சுக்கிறான், திருடிக்கிறானுங்க. அந்த திருட்டு குற்றத்துக்கு காதை அறுக்கிறது, சவுக்கடி அடிக்கிறது, அல்லைன்னா மரண தண்டனை கொடுக்கறது. ஒரு குரூப்பு இதேமாதிரி செஞ்சு நின்றுக்குது. அப்போ என்ன செஞ்சுட்டான், 2 பேரை பிடிச்சிட்டான். பிடிச்சவன ஒருத்தவன் தலைவனாக இருந்தவன தூக்கு போட்டான். மீதி 2 பேரை காதை அறுத்து விட்டுக்கிறானுங்க. அதனால் மரண தண்டனை வாங்குதல், காதறுத்தல், சாட்டை அடி, கிடங்கில் போடுதல், அது ஜெயிலில் முதலில் தண்டனை அந்த காலத்தில் வழங்கப்பட்டன. ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து ஊவே சாமிநாதர் சொல்கிறாரு, தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவருடைய நாட்குறிப்புகள், ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியில் இன்னமும் இருக்குதுன்றார். தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று குரூப் மாட்டிச்சு. தலைமை திருடனை கடைத்தெருவில் தூக்கு போட்டோம். நம்ம இப்போ கடைத்தெருவது நம்ம காந்தி வீதி நேரு சந்திக்கிற அந்த இடத்துல தூக்கு போட்டான். ஏனைய இருவருக்கும் 2 காதுகளை எடுத்து 50 கசையடி தரப்பட்டுதான். எப்படிப்பட்ட கொடுமையான தண்டனை பாருங்கள். அதனால் எவனும் திருடவும் மாட்டான். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் பெரும்பகுதி நான் முதலே சொன்னேன் வணிக செய்திகளை விவரித்துறது. கணக்கு, வரவு செலவு பட்டியல் என அந்த செய்திகள் அப்படியே நீண்டு கொண்டே இருக்கின்றன. ஆனந்தரங்கரும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்ததை உணர முடிகிறது. பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை பங்குதாரராக கொண்டு கூட்டு நிறுவனம் ஆகும். அப்போ பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் செஞ்சது நம்முடைய தமிழர்களை கூட்டு நிறுவனம், அதாவது ஒரு கூட்டுறவு பண்டக சாலை போல் அப்படி நம்மளை பார்ட்னர்ஸாக வச்சுருந்தோம். அப்போ அப்படி உருவானவங்க தான் நிறைய செட்டியார்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய செட்டிமார்கள், நிறைய முதலியார்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸ் தேசத்தில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எல்லாரும் ஃப்ரெஞ்சு ஒப்பிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி பெற்றிருப்பார்கள். அவர்கள்லாம் தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கீழே நாடுகளுக்கு அனுப்புவது என்பது அவர்களால் முன்பே திட்டமிட்டு அனுப்பப்படும். புதுச்சேரியிலிருந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்லாந்தினுடைய மணிலாவுக்கு, பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய தலைநகரான மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழர் தலைமை தளபதியாக அங்கே கேப்டனாக செயல்பட்டிருக்காரு. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பலுக்கு, அதாவது பிரான்ஸ் தேசத்திலிருந்து கப்பல் வரணும்னு சொன்னால் 6 மாதம் ஆகும் கிட்டத்தட்ட. அதாவது 11 ஒரு கப்பல் வருதான் 11/11/1737 அன்று பிரான்ஸ்லேருந்து புறப்பட்ட அந்த கப்பல் 8/5/1738 தான் வந்துடுது. அப்போ 6 மாதம். அதனால தான் அந்த போப்பு இவங்கெல்லாம் வந்து வரும்பொழுது தமிழ் கற்றுக்கொண்டார்கள். வீரமாமலாம் அந்த 6 மாதம் அதில் கப்பலில் வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி, தமிழகத்துக்கு வரேன்னு சொல்லி அந்த தமிழ் மொழியை அந்த 6 மாதத்திலே கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். கப்பல் வந்தவுடன் அந்த காலத்தில் பீரங்கி முழங்கும். இந்த பீரங்கி முழங்குச்சுன்னா கப்பல் வந்துட்டுன்னு மக்கள்லாம் புரிஞ்சுப்பாங்க. இந்த கப்பல் வரலன்னு சொன்னால் ரொம்ப ஏழை தான். புதுச்சேரி மாநிலமே ரொம்ப கஷ்டப்படும். அப்போ அந்த துணி வியாபாரம் தான் வர்த்தகம் என்பது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய பாருங்கள், அவங்க உருவாக்கம் தான் அந்த ரோடியர் மில், சுதேசி மில், பாரதி மில். அவங்க இன்றைக்கி அந்த மில்லெல்லாம் இன்றைக்கி ஊற்றி மூடி வச்சுருக்கான் எல்லாத்தையும். இந்த இன்றைய அரசாங்கம் அன்றைக்கி அவ்வளவு தொழிலாளர்கள் அதன் மூலமாக பயன்படுறான். அத்தனை தொழிலாளர் குடும்பங்கள் ஜீவனம் செய்தது. இன்றைக்கி எல்லாவற்றையும் அழித்து விட்ட அரசாங்கமாக தான் இருக்குது. வர்த்தகர் என்று அதிகாரத்தை பெற்றிருந்தனர். துணிகள் வர்த்தகருக்கு விற்கின்ற பொழுது உரிய ரசீதுகள் அவரிடமிருந்து பெறப்பட்டன. 100 ரூபாய்க்கு 320 என்ற விகிதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை கட்டிடணும். 100 ரூபாய்க்கு ஆனால் 320 ரூபாய் கட்டிடணும், வட்டியோடு சேர்த்து கட்டிடணும். கையெழுத்திட்டு வணிக கழகத்தினுடைய அதிகாரியான கொர்னே இவற்றை பெற்று பாதுகாத்துள்ளார். அதே போல் புதுச்சேரியில் நாணயம் அச்சிடக்கூடிய, இந்த காசு அச்சிடக்கூடிய உரிமையை நிசாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் அன்னைக்கு பெற்றிருக்கிறது. இதற்கான ஆணையை 10/9/1000 இதெல்லாமே அவருடைய நாட்குறிப்பில் தான் இருக்குது.
1736 அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். இந்த கனகராயர் யாருன்னா உழவர்கரை. இன்றைக்கி நம்ம பள்ளி இருக்குது இல்லையா செம்மாபுரத்தில், நம்முடைய பள்ளிக்கு பக்கத்தில் அந்த உழவர்கரை ஊர், உழவர்கரைன்ற ஊர் இருக்குது. அந்த உழவர்கரை பகுதி இன்றைக்கி ரெட்டியார்பாளையம் பகுதிக்கு அண்ணாண்ட அந்த உழவர்கரை தொகுதியாக இருக்குது இல்லையா, அந்த உழவர்கரை பகுதியில் அந்த கனகராயர் வாழ்ந்துருக்கார். நம்ம ஸ்கூல்லேருந்து அந்த பகுதி தான் அந்த, ஏன்னா உழவர்கரை நகராட்சின்னு அங்கே நகராட்சி இருக்கும் பாருங்கள், அவர் அங்கே வாழ்ந்துருக்கிறார். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த காலத்தில் அவர் தான் சோறு எல்லாம் போட்டு காப்பாற்றிருக்கார். வீடு இழந்து மக்கள் துணி இழந்து, வீடு இழந்து, நிறைய உயிர் இழந்து, ஆடு மாடுகளை எல்லாம் இழந்து, ஒரு புயல், மிகப்பெரிய புயல் 1745 அப்படிப்பட்ட ஒரு புயல், செம்ம புயல் வந்தது. அவரும் அதை இதில் பதிவிட்டிருக்கார், பின்னாடி பார்க்கலாம். அன்னைக்கு அந்த ஆணையை 10/9/1736 அந்த கனகராயர் பல்லக்கிலை வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். 21 பீரங்கிகள் முழங்கின. 8 மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்கள், அந்த வராகன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாணயங்களை, வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னர் ஆணையின் பேரில் 1739 மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு விதமான வராகன்களை ஆனந்தரங்கர் அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. அவை புதுச்சேரியில் பிறை வராகன்னும், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன்னும், வட்ட வராகன்னும், பரங்கிப்பேட்டை வராகன்னும், ஆரணி வராகன். இந்த ஆரணி, வடாட்காடு ஆரணின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அங்கே இருந்து இதில் சொல்கிற பாருங்க. ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள். இப்போ 480 காசு 1 ரூபா, 60 காசு 1 பணம், 8 பணம் என்பது 1 ரூபா அப்படின்றான். அப்போ 8 பணம்ன்றது 1 ரூபான்னு சொன்னால் அதான் 8 6 48, 480 காசு 1 ரூபா காசு, புரியுதுங்களா? 24 பணம் என்பது 1 வராகன், 1 பொன் என்பது அரை வராகன். இன்றைக்கி 1 பவுனு 1 வராகன் என்பது 3 அல்லது 32 ரூபாய். அப்போ 1 வராகன் என்பது எவ்வளோ விலை விற்றுக்குது? 1 பவுன் என்பது 32 ரூபாய். இன்றைக்கி 50,000 போய் நிற்கிது 1 பவுனு. 3 அல்லது 32 ரூபான்றான். 3 ரூபாயிலிருந்து 32 ரூபாய் 1 வராகன். 1 மோகரி, அது 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம்ன்றான். நம்ம அப்போ வாழ்ந்துருக்கலாம்னு நினைக்கிறேன், இவ்வளோ நகையை நம்ம வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், 1 பவுன் வாங்கணும் 45,000 50,000. பிள்ளைங்க பாவம், பொம்பளை பிள்ளைகளை பெற்றவன் வாயிலை வகுத்துல அடிச்சுக்க வேண்டியதான். அப்போ வேறேன் இன்றைக்கி அவ்வளோ வரதட்சணை கேட்குறான். இன்றைக்கி 1 பவுன் அந்தளவு விற்கிது. சரி, அடுத்தது போகலாமா? ஆனந்தரங்கருடைய பதிவுகள் அப்படின்றான். நான் சொன்னேன் இல்லையா, 1745 ஒரு ஒரு புயல் வந்திருக்குது. 21ஆம் நாள் வியாழக்கிழமை, டேட்டாக போட்டுதா பாருங்கள், டேட்டு கிழமை மாலை சாயந்தர நேரத்தில் பெரும் சூறைக்காற்று வீசுகிறது. புதுச்சேரியை உண்டுலன்னு ஆகிடுது அந்த சூறைக்காற்று. சூரியன் அந்த அஸ்தமித்த உடனே, சூரியன் மறைந்த உடனே துவங்கி அந்த பெருங்காற்று அடித்தது. ஊரில் உண்டான மரங்கள் எல்லாம் படுகாடை அப்படியே எல்லாம் விழுந்து போனது. வீடுகளெல்லாம் வெள்ளத்திலே மூழ்கி போய் அந்த வெள்ளத்திலே வீடுகளை அடித்து கொண்டு போனதும், மாடுகள் கன்றுகள் மனுஷர் செத்ததும் தெருவுக்கு தெரு பிணநாற்றமாய் இருந்ததுன்னு அவரே பதிவிட்டிருக்கார். அப்படி ஒரு புயல். இன்றைக்கி நிறைய புயல்கள் வருகின்றன. அந்தளவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பேரிடர் புதுச்சேரியில் நிகழ்ந்த பொழுது மக்கள் எல்லாம் உணவும் நீருமின்றி வாடினர். அப்பொழுது உழவர்கரையில், அதாவது ஒழுகரைன்னு சொல்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, கனகராயர் பெரும் சோறு அளித்து தமிழனுடைய இரக்கத்தையும் ஈரத்தையும் வெளிப்படுத்தி ஆனந்தரங்கர் இங்கே பெருமிதத்தோடு பதிவு செய்திருக்காரு. அதுபோல் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு போர் வந்துடுது. கப்பல் வாணிகம் போர் வந்ததால் அந்த அங்கேருந்து கப்பல் மூலமாக தானே வணிகம் நடைபெறும் பிரான்ஸ் தேசத்துக்கு மற்ற தேசத்துக்கெலாம். அப்போ அந்த நேரத்தில் போர் வந்ததால் 1745 கப்பல் வணிகம் தடைப்பட்டு போச்சு. இப்போது புதுச்சேரியில் இந்த வணிகம் முழுவதும் முற்றிலும் வீழ்ந்து போச்சு கப்பல் வராதால். அப்போது அந்த ஆளுநர் இருக்கக்கூடிய அவர் ஆளுநரே அந்த வேலை செய்கிற அந்த ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க கூட வழி இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டிருக்காங்க. அதையும் அவர் பதிவிட்டிருக்காரு. இந்த நிலையில் 8/6/1746 ஒரு வருஷம், அந்த 6ஆம் மாதம் வருது இந்த கப்பல். அந்த லெபுர்தனியன் அவருடைய தலைமையில் அந்த 9 கப்பல் புதுவைக்கு வந்திருக்குது. அதை எப்படி பதிவிட்டிருக்காரு பாருங்கள். இது பற்றி ஆனந்தரங்கர் சொல்கிறாரு. கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தது போலும். ஒரு 10,000 அல்லது ஒரு 10 லட்சம் இழந்துட்டான்னு சொன்னால்
திடீர்னு அந்த 10 லட்சம் மீண்டும் கிடைக்கிறேன் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான். அதுபோல் திரவியன பொருள், அப்படிப்பட்ட பொருள் கிடைச்சது போல் அவர் மனம் மகிழ்கிறார். இப்போ தொலைஞ்சு போச்சு 10 லட்ச ரூபா, திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனை எவனோ கொண்டு போய் கொடுத்துக்கிறான், யாருன்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ மகிழ்ச்சி அடைவ. பிள்ளைக்காக 10 லட்சம் சேர்த்து வச்சுருக்க, கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு, அந்த பணம் தொலைஞ்சு போச்சு, மீண்டும் விழுந்து அழுகிற எப்படியாவது கிடைச்சோமான்னு. ஆனால் அந்த பொருள் யாரோ ஒரு புண்ணியமாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்துக்கிறான். அவங்க இந்த விளம்பரம் பண்ணுறாங்க, நீ போய் வாங்கிக்கிற, எப்படிப்பட்டது இல்லையா? அதுபோல் அந்த கப்பல் வந்த செய்தியை அப்படி நஷ்டப்பட்ட திரவியம் கிடைத்தது போல் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பதிவிட்டிருக்கார் பாருங்கள். அதே போல் பாருங்கள், மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போல். செத்து போனவங்க உயிர் பெற்று வருவனா? ஆனால் செத்து போன உறவினர் உயிர் பெற்று அப்பா வந்தா, செத்துட்டு அப்பா வந்து உயிர் வந்தார்னா இல்லையா, யாரோ நம்ம வேண்டியவங்க உயிர் பெற்று வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் இதுதான். நீண்ட நாள் தவம் இருந்து புத்திர பாக்கியம், எப்படி 3 மாதம் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி சந்தோஷப்பட்டது போல் தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும், தேவாமிர்தம்னா தேவலோகத்தில் இருக்கிற அமிர்தம், இறப்பே இல்லாதது, அப்படி மக்கள் சந்தோஷத்தாரெலாம் அந்த 9 கப்பல் வந்தோடனே. அதை என்னால் வார்த்தைகளில் இந்த காகிதத்தில் எழுத முடியாது என்று அவர் நாட்குறிப்பிலே பதிவு செய்திருக்கிறார். அப்போ ஆனந்தருடைய இறுதி காலத்தை சொல்கிறாங்க. அவருடைய இறுதி காலம் நான் நிறைய செய்திகள் இதில் சொல்லலாம், ஆனாலும் நேரம் இல்லை. நீங்கள் பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ, வீணாக நான் வந்து இந்த லிங்கில் எந்தளவு நேரடியாக நடத்தினாலே பார்க்க மாட்டீங்க. இப்போ லிங்கில் எவ்வளோ நடத்துறது, நிறைய செய்திகள் அவரை பற்றிய செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய நான் புத்தகத்தில் இருக்கிற செய்தியே சொல்லிட்டு போகிறேன். அவருடைய இறுதிக்கால நாட்குறிப்புகள் ஆங்கிலேயர் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் அந்த புதுச்சேரியினுடைய வீழ்ச்சியையும் சொல்லுகின்றன. ஆனால் அது முடிவு பெறவில்லை. புதுச்சேரி என்ன ஆனது என்ற அந்த முற்றுகை நடந்திருக்கிறது ஆங்கிலேயரால். அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அதை விட்டு சென்றார்களா? என்ன காரணம்? புதுச்சேரியை கடைசி வரைக்கும் புரட்சிக்காரர் தான் 47 50 வரைக்கும் அவங்க தான் ஆண்டாங்க. 50 தான் அவன் விட்டுட்டு போகிறான். ஆனால் 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்தாகும். அப்போ அதுக்கப்புறம் இப்போ போரிட்டு பிரெஞ்சுக்காரன் பிடிச்சாங்கன்னு தெரியல. செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரி நெருங்கி விட்டதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சதுன்னு எழுதியிருக்காரு. ஆங்கிலேய படைகள் சாரம் வரைக்கும் வந்துவிட்டதையும், இன்றைய சாரம் வந்துவிட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர்ன்றான். குண்டு சாலை, இந்த வழுதாவூர் சாலை, இந்த குண்டு சாலை ஆங்கிலேயர் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவியதுன்றான். இப்போ அதே போல் இந்த கடலூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தேவனாம்பட்டினத்தில் மேலும் மேலும் பல துருப்புகளை ஆங்கிலேய கப்பல்கள் இறக்கின்றன. புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் முற்றுகையிட்டு கைப்பற்றினா. அதே போல் அந்த நேரத்தில் புதுச்சேரியை ஆண்ட லெரி என்று சொல்லக்கூடிய ஆளுநருக்கும் இவருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டம். புதுச்சேரியில் இராணுவ அரசியல் செய்திகளை இவர் என்ன செய்கிறாரு, முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தராங்கர் தான் சொல்கிறாரு. இவர் தான் தலைமை துவிபாஷியாக இருக்கார். இவர் வந்து நம்மளே போட்டு கொடுக்குறாரு என்ன அந்த ஆளுநர் லெரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். இவரால் தான் வந்து நமக்கு இப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம போர் தொடுக்க வராங்க அப்படின்ற சந்தேகத்தோடு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணான். அப்போ அவர் தன்னுடைய செய்தியை சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த ஆளுநர்கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த புதுச்சேரி பட்டணத்தில் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது. அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் உண்மைக்கு மாறாக விரும்பினால், நடக்க நீர் விரும்பினால் உண்மை தடுக்கும் அதிகாரம் எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நான் உங்ககிட்ட பணி செய்யக்கூடிய ஒரு வேலையாள். அதனால் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை. ஆகவே என்னை நீங்கள் காவலில் போட விரும்பினாலும் உடனே செய்யலாம், அல்லது பிற தண்டனையும் வழங்கலாம். 2 சல்லிக்காசு கூட நான் அதுக்காக ஃபைன் செலுத்த மாட்டேன். ஏன்னா நான் உத்தமன், நான் உண்மையானவன். அதனால் நான் யார்கிட்டையும் உனக்காக துரோகம் செய்யலை, உன்னை போய் மற்றவங்கிட்ட போட்டு கொடுக்கல அப்படின்னு சிறையில் அடைத்து விடுவீர் என பயந்து 1 வாரத்தில் பணம் தருவேன் என்று நீங்கள் கருத வேண்டாம் அப்படின்னு அவரே அந்த செய்தியை. அப்போ இறுதி காலத்தில் அவருக்கு ஆங்கிலேயர்கள் முற்றுகையிடக்கூடிய காலத்தில் இவர் வந்து அந்த ஆளுநராலே வெறுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ தண்டனை வழங்கப்படும் என்ற அந்த இது வந்துருக்குது, அதையும் அவர் பதிவிட்டிருக்கார். அதே போல் அந்த தேவனாம்பட்டினத்துலேருந்து அந்த துருப்புகள் வந்திருக்குன்னா, புதுச்சேரியினுடைய இவ்வாறான சூழ்நிலையில் ஏற்கனவே
நோய்வாய்ப்பட்டு இருந்த ஆனந்தரங்கர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. கடைசியாக அவர் எழுதுனது 12/1/1760 திங்கட்கிழமை 5 நாளைக்கு. அப்போ 1761 11ஆம் தேதி வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. அந்த இது 12ஆம் தேதி தான் அவர் இறக்குறாரு. 3 நாள் வரைக்கும் 12/1/1760 திங்கட்கிழமை 5 நாளைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கிக்குண்டு விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் மறைந்தார். புதுச்சேரி பட்டணத்தில் அந்த வெள்ளைக்காரர்களுடைய ஆங்கிலேயருடைய 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கி கிட்டத்தட்ட ஏறத்தாழ 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு 1761ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் நாளோடு பாருங்கள். இங்கே 12/1ங்குது, இங்கே இங்கே பாருங்கள் அவரது 11ஆம் நாளோடு ஜனவரி 11 முடியுதுன்றாங்க. அப்போ ஒரு நாள் தான் 3 நாள் வரைக்கும் அவர் எழுதியிருக்கார். புதுச்சேரியுடைய முற்றுகை பற்றிய முடிவினை அவர் கூறாமலேயே நாட்குறிப்பும் முடிந்துள்ளது. பீரங்கி விழுந்துன்றார். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, புதுச்சேரியை ஆங்கிலேயர் பிடித்து விட்டார்களா, என்ன நடந்தது என்ற செய்தியெல்லாம் அவர் சொல்லவில்லை. ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது வெளிப்படுத்தும் அந்த விரிவான செய்திகளை வரலாற்று அறிஞர்கள் தம்முடைய குறிப்புரைகளின் துணையோடு இன்றைக்கும் கண்டறிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அவர் நிறைய செய்திகள், நமக்கு தெரியாத செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகள்லாம் அறிந்து கொள்வதற்கு இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஓரளவுக்கு இந்த ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு நம்முடைய புதுவை மண்ணுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய சிறந்ததொரு ஆவணமாக திகழ்கிறது என்று சொல்லி, இந்த ஆவணத்தை மென்மேலும் மாணவர்களாகி நீங்களும் தேடுங்கள். அந்த நாட்குறிப்புகளில் இருக்கக்கூடிய அதே போல் உங்களுடைய பதிவுகளையும் அதில் பதிவிடுங்கள். நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இத்தோடு இந்த பாடத்தை முடிக்கின்றேன். நன்றி மாணவர்களே.